ஒரு குக்கரில் நம்ம துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த துவரம்பருப்பு எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தக்காளி 3 தக்காளி வந்து மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து உரிச்ச பூண்டை வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது காய்கள் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விசில் வந்ததும் இதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காவும் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டமாக இருக்கிறதுனால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மையாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து விசிலை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு.